ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் S3 Tech. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினீங்கன்னா புரியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம கனெக்ஷன் பண்ணி காட்ட போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டிரான்சிஸ்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா BD140. இந்த BD140 பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு PNP டிரான்சிஸ்டர். ஸோ இந்த PNP டிரான்சிஸ்டரை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே இருக்கும் டீட்டெயிலாக உங்களுக்கு. இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா BD140, கரெக்டாக தெரியுதா? BD140 இது வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டரு. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் வந்து ஈக்குவலண்ட் இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு வந்து 139 வரும். BD139 ப்ளஸ் இது NPN ரெண்டு காம்போ வச்சு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ் வரும். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஆம்ப்ளிஃபையர், அதனால் இதில் 140 மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு PNP மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், மேக்ஸிமம் வெளியே போகாதீங்க. வெளியே போகிற கண்டிஷனில் இல்லை. அப்படி போகணுன்னாலும் மறக்காமல் மாஸ்க் போயிட்டு வந்தால் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த 140 யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் இது ஒரு கூகுளில் எடுத்த சர்க்யூட் தான். நம்மளாம் எதுவும் புதுசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதா இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹீட் சிங்கில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஒரு ப்ரெட் போர்ட் கிடைச்சாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹீட் ஆகும். ஸோ சின்னதாக ஒரு ஹீட் சிங்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எங்கேயும் ஷார்ட் ஆகாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட சர்க்யூட் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருக்கும். நானும் அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் செக் பண்ணேன். ஆனால் அதில் எதுலேயும் அவங்க ப்ராப்பரான கனெக்ஷன் டீட்டெயில்ஸோ இல்லை சர்க்யூட் டயக்ராமோ எதுவுமே அவங்க அட்டாச் பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. இதில் நான் உங்களுக்கு வந்து 140யோட பின் கான்ஃபிகரேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பேக் சைடில் உங்களுக்கு சில்வர் மாதிரி இருக்கும் ஹீட் சிங்கு. நமக்கு ஃப்ரண்ட்டில் பிளாக்காக நேமிங் கொடுத்துருக்கிற டைரெக்ஷனில் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பின் எமிட்ரு, செகண்ட் பின் கலெக்டரு, தேர்டு பின் நமக்கு பேஸு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த 140க்கு ஒரு சிம்பிள் டயக்ராமும் இருக்குது. இதுதான் வந்து PNP டிரான்சிஸ்டரோட ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் வந்து ஏரோ மார்க் கீழே வராது, நமக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும். இது என்ன டெர்மினல்னால், இது நமக்கு வந்து எமிட்டர் சொல்லுவாங்க, எமிட்டர் டெர்மினல். ஸோ இதில் ஏரோ மார்க் நமக்கு உள்ளே வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டரோட சிம்பிள். இதில் 3 டெர்மினல்ஸ் வரும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பேஸு, இது கலெக்டரு, எமிட்டரில் தான் நமக்கு எப்பயுமே அந்த ஏரோ மார்க்கை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம இது PNPயா NPNா அப்படின்னு செக் பண்ண முடியும். அண்டு நீங்கள் வந்து இதோட டேட்டா ஷீட்லேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை அவங்களும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட சர்க்யூட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். சும்மா நம்ம ஒரே வீடியோலாம் பார்த்துட்டு இதை தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு சில இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி பேசிக்லேருந்து தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு சர்க்யூட் மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ட்ரா பண்ணி காட்டுறோம். இது வந்து BD140 3 டெர்மினல் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேஸு, கலெக்டரு, எமிட்டரு நமக்கு லைனாக இருக்கும். நமக்கு இப்போ எமிட்டர், அதாவது இந்த பேஸ் டெர்மினலில் நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் வரும். இதுதான் வந்து இதோட இன்புட்டு. இதோட இன்புட்டில் நம்ம ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுப்போம். இது வந்து கிரவுண்டு. அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு நமக்கு லோடோட கனெக்ட் ஆகிரும். ஆக்சுவலாக ஒரு ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கரோட காமன் வந்து இந்த டெர்மினல். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஒரு டெர்மினல் இங்கேயும், இன்னொரு டெர்மினல் நமக்கு டிரான்சிஸ்டரில் போய் கனெக்ட் ஆகும். இந்த சென்டர் பின், அதாவது கலெக்டர் பின்லேருந்து நமக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகும். இன்னொரு பின்னு அங்கே கிரவுண்ட் ஆயிரும். அதுலேயே நமக்கு ஆடியோ சிக்னலும் கிரவுண்ட் ஆயிரும். இடையில ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் போடணும். இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இருந்தால் தான் அது பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி இருக்க வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது இதோட பாசிட்டிவ், இதோட நெகட்டிவ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சிலர் கேட்டாங்க தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இதோட இன்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 5 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். இந்த டிசி அடாப்டர் இருந்து 5 வோல்ட் டிசி தான் நம்ம இன்புட்டில் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பீக்கர், ஒரு 8 ohms ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டர் நமக்கு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ ஓம். அண்ட் இதில் இன்புட்டில் கொடுத்துருக்க கெப்பாசிட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 47 மைக்ரோஃபேரட் 25 வோல்ட்டு. இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் அண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து நம்ம சின்னதாக நம்ம வீடியோவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுறதை விட நம்ம வீடியோவாக போடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். இது டிரான்சிஸ்டர் 140 BD140. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெசிஸ்டரு 1 கிலோ ஓமு. இதோட கலர் கோடிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு. ஸோ இதுதான் வந்து 1 கிலோ ஓமு. இதிலே 10 வரும்போது உங்களுக்கு தேர்ட் பேண்டு வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். இது BD140 ஆல்ரெடி காட்டினது தான். நம்ம வந்து எல்லாமே சர்க்யூட்டில் காட்டியிருக்க தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து நீங்கள் காட்டுறது வேறு, அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறது வேறு, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லாமே டீட்டெயிலாக காட்டிட்டு நம்ம ஃப்ரேமில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணி தான் காட்டுறோம். நீங்கள் கெப்பாசிட்டர் வேல்யூ, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கெப்பாசிட்டர் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் அவுட்புட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். 47 கரெக்டாக இருக்கும். நீங்கள் 100 மைக்ரோஃபேரட் போடலாம், 4700 போடலாம். ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு அவுட்புட்டில் இருக்கும். அது நீங்களாக செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். 47ங்கிறது ஒரு பேசிக். ஸோ இது போடும்போது உங்களுக்கு நீங்கள் 1 மைக்ரோஃபேரடும் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்களோட கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளது எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ரெட் போர்ட்லேயும் பண்ணலாம். இதுதான் ஆக்சுவலாக பண்ணணும். இது வந்து ஒரு ஹை பவர் டிரான்சிஸ்டர் 5200 யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த மாதிரி வீடியோஸுக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு சிலருக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அவங்களில் சிலர் நீங்கள் பார்க்குறவங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் பண்ணுற பெரிய சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க்லேயோ இல்லை நீங்கள் ஃபிக்ஸடாக இருக்கிறக்காக ஒரு இடத்துல வைக்கிறக்காக நான் ஹீட் சிங்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் டைப்லலாம் ஒரு சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் அந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அடிச்சுக்குவோம். டெர்மினல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்கமாக இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம அதை கொஞ்சம் நகர்த்திட்டு டெஸ்டர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். இது பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெசிஸ்டர் அடிச்சுக்குவோம். இதுதான் இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டர் வரும். இன்புட் கெப்பாசிட்டரு இந்த 47 மைக்ரோஃபேரட் 25 வோல்ட்டு. இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல் தான் டிரான்சிஸ்டரில் கனெக்ட் ஆகும். நெகட்டிவில் தான் நம்ம இன்புட் கொடுப்போம். நம்ம சர்க்யூட்லேயும் காட்டியிருப்போம். ஸோ பாசிட்டிவ் வந்து நமக்கு தேர்டு பின், அதாவது பேஸ் பின்னில் வந்து நீங்கள் சால்டர் பண்ணிக்கோங்க. நெகட்டிவில் ஆடியோ சிக்னலோட பாசிட்டிவ் கொடுப்போம். ஆடியோ சிக்னலோட கிரவுண்டு நமக்கு காமனாக கிரவுண்ட் ஆயிரும். அண்டு இந்த பின்னு தான் நம்ம இன்புட் கொடுக்க யூஸ் பண்ண போகிறோம். இது நான் முன்னாடி காட்டாமல் விட்டேன். இது 3.5 mm ஜாக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஒரு ஹெட்ஃபோன் பின்னோட தான். ஸோ அதில் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் 2 அவுட் வரும். நான் லெஃப்ட் ரைட்டை மெர்ஜ் பண்ணிட்டேன் ஒரே பின்னா. ஸோ உங்களுக்கு ஒரு சிக்னலு ஒரு கிரவுண்டு வரும். அதில் ஒரு சிக்னலை நீங்கள் கெப்பாசிட்டர்லேயும் கிரவுண்டை வந்து நம்ம ஸ்பீக்கர் கிரவுண்டுக்கும் நமக்கு சப்ளை கிரவுண்டோடய அது கனெக்ட் ஆகிரும். ஸோ நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணிட்டோம். இது நிறையா நீங்கள் ப்ரெட் போர்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். நீங்கள் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது டெர்மினல் ஷார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் டிரான்சிஸ்டர்ஸ் ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்க்கணும். டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்க்குற வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் வேணும்னாலும் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஒரு என்பின்னு நம்ம செக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது ஸ்பீக்கரோட நெகட்டிவ் நம்ம வந்து இதோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்டு சென்டர் பின்னில் ஸ்பீக்கர் அவுட் எடுத்திருக்கோம். இன்புட்டுக்கும் அந்த ஸ்பீக்கர் அவுட்டுக்கும் ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் போட்டிருக்கோம்.
இந்த டிரான்சிஸ்டரோட கனெக்ஷன் இவ்வளோ தான். ஒரே ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு ஃபீட்பேக்கு ரெசிஸ்டர், ஒரு இன்புட் கெப்பாசிட்டர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட் சோர்ஸு. இந்த 5 வோல்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த அடாப்டர்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த அடாப்டர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு 5 வோல்ட் டிசி கொடுக்க போகிறோம். நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செக் பண்ணிங்க அது 5 வோல்ட்டான்ட்டு. நான் 5 வோல்ட்டு, இது ஒரு 1 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ அந்த 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். சப்ளையோட கிரவுண்டை நம்ம அந்த காமனான கிரவுண்டில் கொடுத்தாச்சு. சப்ளையோட பாசிட்டிவ் வந்து நம்ம இப்போ எமீட்டரில் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பின் பேஸு, ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துருக்கோம், பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இடையில எங்கேயாவது நான் தப்பாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் பேஸு கலெக்டர் கன்ஃபியூஷன் லைட்டாக இருக்கலாம். அதை நான் சர்க்யூட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்யூட்டை வச்சுக்கோங்க கையில் ரெஃபரன்ஸுக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சாம்பிள் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இவ்வளோ தான் நமக்கு இதில் ஆடியோ வரும் அவுட்புட். ஆக்சுவலாக 5 வோல்ட் கொடுத்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக பண்ணது. நீங்கள் இதில் பேஸ் வரல, ட்ரிபிள் வரலன்னுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ணணும் காம்பனன்ட்ஸு. ஸோ அது முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நமக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடணும், டயோட்ஸ் யூஸ் பண்ணணும், கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும். இதுலேயே இன்னொரு பேர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட அவுட்புட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது பர்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் நம்ம கொடுக்குற இன்புட் வோல்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்புட் சப்ளையை பேஸ் பண்ணியும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 5 வோல்ட்டுக்கு என்ன சப்ளை என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ, என்ன அவுட்புட் இருக்குமோ அவ்வளோதான் இதில் இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 139, 140 ரெண்டையும் வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு காட்டலாம். அப்படி இல்லைனா 52001943 அந்த பேர்லேயும் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு காட்டலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுறதில் பார்க்குறவங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. டவுட்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சேஃபாக இருங்க.